எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல கார்டை கிரியேட் பண்றாங்க. இப்படியான சமூகத்துக்கு தான் பார்த்து கொண்டிருக்கணும். 40 வயசு தாண்டியும் இருக்கிறாங்க. இப்ப கூட யாரும் கேட்டாலும் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துற பாராளுமன்ற உறுப்பினர் ஊதியம் அந்த பிரச்சனையை காய்ச்சினா எங்களுக்கு நான் திருப்ப நாங்க ரோட்ல நிற்கிறது ரீசன் எங்களுக்கு எப்ப கிடைக்கும். வேலையற்ற பட்டதாரியுடைய போராட்டத்துக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்குது என்று பார்ப்போம். அடுத்தது தொடர்ந்து இணைந்திருங்கள். கொஞ்சம் விடுங்க. 30,000 வேகன்சி வந்து கிரியேட் பண்றாருன்னு சொன்னவர் அந்த அதுல கட்டாயம் உங்களோட முக்கியமா உங்களோட இதுகள் வந்து தான் செய்யறேன்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னேன். அந்த கதையத்தோட நான் கதைக்கு தான் இருந்தேன். இந்த லிஸ்ட்லயே உங்களோட பிரச்சனை முதலாவதா இருந்தது. கதைக்க தொடங்கின உடனே எனக்கு நீங்க சொல்லிட்டு போட்டுருக்காங்க அந்த கதையை சாதிச்சு பிரச்சனை படுத்த போட்டாங்க. சொல்றதான் 30,000 வேகன்சி அதில் முக்கியமாக சொல்றாருன்னா போலீஸில் போய் ஜாயின் பண்ணுவா முடியும். எல்லாரும் நல்ல சம்பளம் பெற வேண்டும் சொல்லியும் மற்றது தமிழ் பேசுகிற போலீஸார் இல்லையா தான் எல்லாரும் சொல்லி கொடுக்கணும். அப்போ அதில் 7,000 வேகன்சி இருக்காம் போலீஸில். அப்போ அதில் போய் ஜாயின் பண்ணுறேன். மற்றது தான் கிரியேட் பண்ணுறேன் கார்டை கிரியேட் பண்ணுறேன். மற்றது அதில் எவரென்று சொல்கிறான்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் கார்டை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக தானே போகிறீங்க. நார்மலாகவே யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் டிஓ போயிருக்கா நீங்கள் லோவர் லெவலில் தான் போவீங்க. எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் லோவர் லெவலில் இருக்கிறாங்கள விட எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் தான் கார்டை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி பார்த்தா செய்வார்னு நான் உங்களோட விஷயம் காய்ச்சிருக்கேன். சரிதான். ரெண்டு கிடைத்த சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் கதைக்காம தான் நிப்பாட்டினா ட்ரை பண்ணேன். அப்படி இருக்கு நான் உங்களோட விஷயம் காய்ச்சிருக்கிறேன். நினைக்கிறேன் அடுத்த அது மட்டும் இல்லை அந்த சுகாதார ஊதியம் அந்த பிரச்சனையும் காய்ச்சினா நான் அவர்களுக்கு ரெண்டுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது சரியான இப்ப 30,000 பேர் இலங்கை ஃபுல்லா தான் எடுக்கிறாங்க. ஆனா வடக்குல எத்தனை பேர் ரெக்கார்டிங் எடுத்து பேரப்போ நான் சொல்லியிருக்கேன் வடக்கு கிழக்கு போரால பாதிக்கப்பட்ட பிரதேசம். அதுல அந்த 30,000 எத்தனை பெர்சன்டேஜ் பேர் வடக்குல 5 மாவட்டத்துல வச்சிருக்கேன். நான் அதை சிறப்பாக கேட்டேன். என்னன்னா இல்லை எங்களுக்கு வடக்கு கிழக்கு போராட பாதிக்கப்பட்டதால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அடிஷனலா பெனிஃபிட் தர சொல்லி கேட்டேன். அதுக்கு மூமெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் லைவ்ல பார்த்துருக்கு நீங்க பாக்கலாம். ஓகே. எங்களுக்கு நான் திருப்ப நாங்க ரோட்ல நிற்கிறது ரீசன் எங்களுக்கு எப்ப கிடைக்கும் எத்தனை பேர் கிடைக்கும் அரசியல் வாக்குறுதி தானே. இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாநசபை நோக்கின அரசியல் வாக்குறுதி அது வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா கேட்க வேண்டிய கடமை உங்கள்ட்ட சார்பா கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. நான் கேட்டேன். ஆமா கேட்டு தேங்க்ஸ். நாங்க இவ்வளவு பேர் சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்றோம், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. அதுக்குரியப்பன் அது அவ செய்வினமா இல்லையான்றது எதிரால தான் தீர்மானம் சொல்லி இருக்கிறார் செய்யறேன். இப்பதான் சொன்ன நான் கேட்டேன்னா நான்கு சுதார ரிலீஸ் பண்ணிட்டு யாரு இப்போ எங்கிட்ட அரசியல் கைதியை ஓமன்ட்டு சொல்லி இருக்கிறார். ஏன் ஓமன்ட்டு சொல்லியிருக்கார்? இன்னொரு உள்ளூராட்சி சபையும் மாநசபையும் அவைக்கு வேணும். அவர் அதுக்கு ஓமன்ட்டு சொல்லி போட்டு விடுறாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்க கேட்கணும். நீங்கள் ஒரு பொறுப்பு கூறால் யாருன்னு கேட்டாலும் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துற பாராளுமன்ற உறுப்பினர் அது தெரியும் தானே. உங்களுக்கு 3 கத்திர தொட்டது தெரியும் தானே. அதான் அதுக்கு பொறுப்பு கூறால் நான் உங்கள்கிட்ட கூறால் அவ்வளவுதான். அது விளங்க அதுக்குதான் நாங்க பலமா நிக்கிறோம். இப்ப எங்களுக்கு என்னன்னு சொன்னா நாங்களும் அந்த மீட்டிங்ல சரி கதைக்கிறதுக்கு அங்க இப்ப இருங்க அப்ரூவல் கிடைக்கல. எங்களை கூட்டி கொண்டு போய் செயலாளரோட கழிச்சது. அப்ப நான் செயலாளர்கிட்ட வந்து நான் இந்த கடிதத்தை ப்ரொபோசலையும் கொடுத்துட்டேன்னா மெயில் அட்ரஸ்ல கேட்டா இது உங்களோட மெயில் அட்ரஸ் தான் ஆல்ரெடி போன திங்கக்கிழமை ரிக்வெஸ்ட் பண்ணினான். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இதே மாதிரி இருந்தாங்க 2 பேர் கச்சேரியில் வந்து தன்னிட்ட ப்ரொபோசல் தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் இன்றைக்கு பேர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாங்களும் போராட்டம் செய்யறதுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கேன். அதனால நீங்க அது மட்டும் கடமை நீங்க அதை செய்யலாம். சம்பந்தமான ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவரும் தான் வேகன்சி கிரியேட் பண்ணி தாரான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவ்வளவுதான் ஜனாதிபதியில இருந்து எங்களுக்கு வந்த பாதை நடக்குமா நடக்காதான்றது உள்ளூராட்சி தேர்தல் தான் தெரியும். அவர் அதுக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி மாநசபைக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி செய்யாம விடுறாருன்றது அவருக்கு வாக்குறுதியில பொறுத்தது. நான் உங்களோட கடமையை நிறைவேற்றியிருக்கேன். அது விளங்க அதுக்கு நன்றி. ஏன்னா இப்ப இவங்களுக்கு வந்து எங்களுக்கு 40 வயசு தாண்டியும் இருக்கிறாங்க இல்ல. இப்ப நான் பார்த்துக்கிட்டேன் 1-2 ஓலல் கூட படிக்காத டியூட்டி போய்க்க கூட டியூட்டி படியாது. ஏனென்றால் ஒரு ஜூனியர் கிராஜுவேட் பெயின் வந்து சாதாரணமானது இல்லை. ஆனா நாங்க சும்மா ஃபேஸ்புக்லையும் சும்மா கிழிச்சு எழுதுறதையும் நான் அதை கணக்கெடுக்கிறேன். நீங்க என்ன செய்யணும் சொன்னா பிளாக் பண்ணிட்டு போயிட்டு அந்த மாதிரி ப்ரொஃபைல பார்க்கறதுல வேலையே இல்லை. ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ரேங்கிங் வேண்டி ரேங்கிங் கொடுத்து வெளியால வரைக்குள்ள தான் நம்ம வெளி தெரியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வேலை இருக்குன்னு சொல்லி. ஆனா அதை விளங்குற அளவுக்கு எங்கிட்ட சமூகம் இல்லை. எங்கட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நக்கல் அடிக்கணும். நான் ஜெயிலேன்றவன் நினைச்சு வரக்கூடாதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணினவன். ஜெயிலேன்றவுடனே குத்தி குறித்து தலையங்கம் போடுறதுக்கு இரவு 12 மணிக்கு நான் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கேன். அப்பவும் புதுசாக ஒரு ஆள் அப்டேட் பண்றாரு அர்ஜுனா கைது. அப்படியான சமூகத்துக்கு தான் பார்த்து கொண்டிருக்கணும். நம்ம ஒருத்தர் வெளியில
சந்தோஷம் அடைகிறதா எங்களோட வாழ்க்கையோடைய அப்படி ஒரு கேவலமான சம்பவத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 100ல் ஒரு 5% அப்படி இருக்கும். அதை பற்றி ஒரு பண்ண வேண்டாம். அதை ஒன்றும் செய்யலாம். மற்றது ஐடி கிராஜுவேட் ஒரு 60 பேருக்கு வேலை வாய்ப்பு தரத்துக்கு ஒரு ஜெர்மன்ல இருந்து ஒரு கம்பெனி என்னோட ஒரு ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 10, 20, 30 கூட்டுவோம் 60 பேருக்கு வேலை விட்டுக்கலாம். கவர்மெண்ட் சொல்லிங்கன்னா அது ஐடி கிராஜுவேட் இதுவே எங்களுக்கு ஒரு கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி தான். பெங்கு கொண்டோலுக்கு பெர்மனன்ட் தராத பெங்கு கொண்டோலுக்கு நாங்கள் 10 வருஷமா 22,000 சம்பளத்துக்கு ஆயிரத்தி தந்தது. இன்றைக்கு வழக்கு சொல்ல நாங்கள் பெர்மனன்ட் தர சொல்லி இன்றைக்கு கடிதம் கொடுக்க வந்தாங்க. நான் உள்ளுக்கு உங்களை சந்திக்கலாம் உள்ளுக்கு செக்ரட்டரி கூட்டிக் கொண்டு போனேன். நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். முழு விவரத்தையும் எழுதி நீங்க என்னோட கையில தந்தீங்க பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கிற முதலாவது 5ஆம் தேதி காலமா சிறப்பு அதாவது அன்றைய போலீஸார் பிடிச்ச சம்பந்தமாக தான் கதைக்கு தான் டைம் ஒதுக்கிறேன். அதுல வேற டாபிக் மாறிட்டோமோ டக்குனு மைக் ஓப் பண்ணிடுவான். எடுத்த அனுமதி எடுத்ததுக்கு புறம்பாய் கதைக்கிறார். அண்டே தினமே அடுத்த நாள் எனக்கு டைம் கிடைக்கும். வேலையில பண்றாரு. சரி, நாங்கள் இந்த டிசிசி மீட்டிங் கூட முடிக்காம தொடர்ந்து பயணிச்சிங்க முயற்சி செய்யுங்க. நான் வெளிவன் வந்த அப்புறம் நீ வந்த கதையை நான் வேலை செய்யணும் பரமராஜ் எனக்கு வேலை இந்த 6 லட்சம் நான் வேலை செய்வேன். சரிதானே? அதோட ஒரு யூனிவர்சிட்டி பட்ஜெட்ல போய் தெரியும் இவ்வளவு படிக்க மாட்டாப்பா இப்ப சம்பளம் இல்லாதான் சொல்லுறேன். உங்களோட வேலை எனக்கு தெரியும். நானும் சம்பந்தமாக டிசிசி மீட்ல காய்ச்சி கிழக்குல வந்து உண்ணாவிரதம் இருந்தவங்களா 25 மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லா பட்டதாரியும் சம்பந்தமான கதை. சரி, மற்ற நீங்கள் உங்களுக்குரிய வருமானங்களுக்கு தேடிக்கொண்டு வந்து ட்ரை பண்ணணும். அரசாங்கத்தை நம்பி கொண்டிருக்கல. அரசாங்கம் எப்போ வேகன்சி ஹோல்ட் பண்ணதோ அப்போ போகட்டும். எலெக்ஷன் நேரம் பயங்கர வாக்குறுதி எல்லாம் படியால போயிடும். அது முடியும் காத்துல போயிடும். இதுவும் அப்படி போகவே எனக்கு தெரியாது. ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹெச்என்டி ஐடி முடிச்சவங்களும் இருக்கிறாங்க. அதே ஒரு இப்ப உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதானே, அப்ப அவங்களையும் இருக்கா சூஸ் பண்ணுங்க. எனக்கு வெளிநாட்டுக்கார சொல்றதை நம்பிதான் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லுவேன். நாளைக்கு போன் ஆன்சர் பண்ண ஒன்றும் செய்யலாம். நான் எதிர்பார்க்கணும் ஒரு அந்த படியல் நான் நினைக்கிறேன் ஒரு 60 பேர் கட்டாயம் பேரை கொடுக்குற அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து ஜாப் பண்ண போகிறேன். அதை விட கிணவர் ரெண்டு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்க ஜனாதிபதி மாளிகை இருக்குதானே, அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து ஏதாவது சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்துறது சொல்லி ஏதாவது ப்ரொபோசல் கேட்டார் ஜனாதிபதி. எங்கிட்ட ஆக்கள்கிட்ட அறிவு கூட தானே என்னது பாய்க்கிறன்னு கூட தெரியாது. ஒரு எம்பி பக்கம் சொல்லி டூரிஸ்ட் பாய்ப்போம், என்னோட சொல்லி யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. அதே ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனமா அந்த ஜனாதிபதியை மாளிகையை மாற்றி போட்டு அதுல ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம்டா. அந்த அளவுக்கு எங்கிட்ட அறிவு கூட. ஜனாதிபதி கேட்கிறாரு உங்களோட ரோட்டு இவ்வளவு தூரம் போடுறது ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபோசல் வச்சிருக்கீங்க? ரோட்டுக்கு இல்லை. என்னுடைய படகுல இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை தாரத்துக்கு ஐடியா இருக்கு இங்க இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கு? இல்லை. என்ன 10 ரூபாய்க்கு போடுறதாலே பெரிய யோசனை. சரியா? ஓகே, தேங்க்யூ. சரி, எத்தனை ஐடிஎம் இருக்கா பாத்தீங்கன்னு சொன்னா சரியா? தேங்க்ஸ் அண்ணா. எனக்கு யார் மேக் தந்தா இல்ல நிக்குதுல ப்ரொபோசல். ஓகே, அது நான் இது கிடக்குதாங்களா நான் செய்யணும். பாராளுமன்றத்தில் கலைக்கப்பட்டு முதலாவது விஷயம் உங்களோட விஷயம் கலைக்கும். பாராளுமன்றத்தில் கலைக்கப்பட்டு முதலாவது விஷயம் உங்களோட விஷயம் கலைக்கும். எனக்கு வேற என்ன நான் செய்யணும்னு சொல்லு. அடிச்சு வரைக்கும் கை விட்டாச்சு. கொடுத்துட்டே போங்க. பிரச்சனை